வாயின் வார்த்தைகளை காத்துக்கொண்டு கர்த்தருக்கு பிரியமா வாழ்ந்தா நம்ம ஆவியில் வருகிற ஒரு பாடல் பாடினா போதும், ஒரு சின்ன பாடல், ஒரு கோரஸ் அப்படியே பாடினா போதும், நமக்குள்ளாக சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பொங்கி வரும். நிம்மதிக்காக எங்கும் ஓட வேண்டிய அவசியமே இல்லை, சமாதானத்துக்காக எங்கும் ஓட வேண்டிய அவசியமே இல்லை. ஆகையினால சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னு சொல்ல வரல, கண்டிப்பாக சர்ச்சுக்கு போகணும். இந்த வசனத்தின் அடிப்படையில் இதுதான். வாயின் வார்த்தைகளை காத்து கொள்ளும்போது நாம் பேசுகிற வார்த்தைகளே நம்மை தூக்கிவிடும், உற்சாகப்படுத்திவிடும், நிலைநிறுத்தும். எந்த போராட்டத்தையும் அது ஜெயிக்க வைக்கும். அதுதான் வாயின் வார்த்தைகள். தேவ கிருபையை பெற்ற தேவ பிள்ளைகளுடைய வாயின் வார்த்தைகள் அவ்வளவு வல்லமை நிறைந்ததாய் காணப்படுகிறது. ஆகையினால தான் வேத வசனம் சொல்லுகிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனடுத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஃபுல் வீடியோவை பார்க்க ஹேண்டில் கீழே இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.